ஹலோ தமிழா யூடியூப் சேனல். இந்த சேனலில் முழுக்க அரசியல் தான் பேசுகிறாங்க. அரசியல் அப்படின்னு பயந்துறாங்க. கேமரா ரெக்கார்ட் போட்டு தலைவர்கள் பேசுகிற மீட்டிங் அப்லோட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. இதில் முழுக்க அரசியலை ரொம்ப அழகாகவே இளைஞர்களுக்கு சொல்கிறாங்க. அதையும் நகைச்சுவாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப அந்த வீடியோஸ் ஒன்று பார்க்குறதுக்கு செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது. ரெண்டாவதாக மெர்ச்சி சபா ப்ரோ வந்து ஒரு ஷோ பண்ணுறாரு. அவர் ஷோ பண்ணாலே அது ஃபன் கேரண்டிட், என்டர்டெயின்மெண்ட் கேரண்டிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காகவே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ உங்கள் நேரத்தை யூடியூப்பில் வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சேனல் ஹலோ தமிழா யூடியூப் சேனல். ஒரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இனோரா ஒயிட்னிங் ஃபேர்னஸ் கிட். இந்த கிட்ல மொத்தம் 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இனோரா ஃபேர்னஸ் கேப்சூல், இனோரா கோட்ஸ் மில்க் கேப்சூல், இனோரா மொரிங்கா ஆர்கானிக் ஒயிட்னிங் சோப், இனோரா மாய்ஸ்சரைசிங் லோஷன், இனோரா பியூட்டி கிரீம். இந்த கிட்டோட ஆக்சுவல் பிரைஸ் 1995. இப்போ ஆஃபர்ல 1500 கொடுக்குறாங்க. இந்த கிட்ட யூஸ் பண்ணி அப்படின்னா 30 டேஸ்ல சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. இவங்க கிட்ட தலைமுதல் கால் வரை பயன்படுத்தக்கூடிய 150 மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஹெர்பல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் என்கொயரி பண்ணணும் இல்ல ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நம்பர், வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இனோரா ஒயிட்னிங் ஃபேர்னஸ் கிட் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. வணக்கம். இப்போ ஃபேஸ்புக்கில் அதிகமான மீம் எதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, போன வாரம் நடந்த அந்த நீயா நானா ஷோ அதை பற்றி தான் பண்ணுறாங்க. அது மீம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக பார்க்க முடியல, ட்ராவலில் இருந்தனால பார்க்க முடியல. இப்போ உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம். பார்த்தோன்னே அந்த கை அப்படியே கையிலுக்கு இப்படி போகும் கை. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த ஷோவை பிரேக்கப் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா பிரேக்கப் பண்ணுறதுக்கு அந்த ஷோவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அந்த நீயான ஷோவை பார்க்கல அப்படின்னா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பிக் பாஸ் ஷோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்க்கல போனாலும் அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நான் ஜாதி பெருமை பேசுகிற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நீயான ஷோக்கு போயிருக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அதை ஹோஸ்ட் பண்ணுற ஒரு கோபியனா. அப்படி நாங்கள் போயிருந்தால் கூட ஜாதிக்கு பதிலாக அவர் அவஞ்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமையை பேசுங்க, உங்கள் வசனங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப செட்டை விட்டு தெரிச்சு ஓடி இருப்பேன். ஆனால் அது புரியாமல் பல பேர் வந்து அதுக்கும் பதில் பேசிகிட்டு இருந்தாங்க. நாட்டை ஆண்ட அவஞ்சர் வம்சம், மண்ணில் பாதி அவஞ்சர் ஜாதி. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் போன வாரம் நீயா நானா ஷோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அது கணிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா 2 சைடு டீமில் உட்காந்துருந்தாங்க. அதில் இந்த ஜாதி இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க, ஜாதி பெருமை பேச தேவையில்லை, அதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு பேசுகிறவங்க பேசின விதமும் சரி, அவங்க பதில் சொன்ன விதமும் சரி, அவங்க அந்த ஷோவை கோபியனா ஃபேஸ் பண்ண விதமும் சரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. அந்த சைடு இருக்க எல்லாருமே செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சைடு குற்ற உணர்ச்சியே கிடையாது. நம்ம செய்கிற காரியம் நல்லது, நம்ம வந்து பெருசாக சமுதாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை, சமுதாயத்துக்கு நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எந்த பதட்டமும் இல்லாமல் ரொம்ப கூலாக அவங்க சொல்ல வந்த கருத்தை ரொம்ப அழகாகவே முன் வச்சாங்க. அதே சமயம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கோமாளித்தனமான பல விஷயங்களை பண்ணாங்க. அது அந்த ஷோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி அவங்க பதில் சொன்ன விதத்திலேயே பல இடங்களில் பல கேள்விகளுக்கு பயங்கரமான தடுமாற்றம் தெரிஞ்சிச்சு. அவங்களால ஓப்பனாக சொல்ல போனால் கான்ஃபிடென்ட்டாகவே பேச முடியல. அவங்க கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற பேரில் இந்த சட்டப்பண்ணை கழட்டி விட்டுட்டு இப்படி உட்கார தான் கான்ஃபிடென்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க சொன்ன பதிலையோ இல்லை அவங்க எழுப்பின கேள்வியிலையோ எந்த விதமான நியாயமும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் சுத்தமாகவே இல்லை. இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது என்னால் ஈஸியாகவே கணிக்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, அவங்க அந்தந்த பகுதியில் பேசினவங்களே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒரு திருவிழாவுக்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் 4-5 பசங்க சேர்ந்துட்டு கெத்தாக போவோம், அப்போ எங்களுக்கு வந்து தைரியமாக இருக்கும், பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறதான் முழுக்க காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஷோவில் பங்கேற்றிருக்கவங்க எல்லாருமே வந்து அந்தந்த குரூப்பில் இருக்க ஒரு நபர், ஒவ்வொரு ஜாதியில் உள்ள ஒரு ஆளை கூட்டு வந்து தனியாக உட்கார வச்சு மயக்க கொடுத்தா அவங்களுக்கு தடுமாற்றம் வந்துடுது. அவங்களால கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல. அவங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதிக்காரங்களோட இருக்கப்போ மட்டும்தான் அவங்களால கெத்தையோ கான்ஃபிடென்ட்டோ காட்ட முடியுது. தனியாக உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியல. பயங்கர தடுமாற்றமாக இருக்குது. ஈவன் அவங்க சைடு சொல்ல வர பாயிண்ட் ஸ்ட்ராங்காக எதுவும் இருந்தால் கூட அதை கூட அவங்களால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. அந்த பாயிண்ட்டை ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க ஒரு பெண் ரொம்ப அழகாகவே சொல்லிட்டாங்க. அவங்க அந்த வளர்கிற வயசில் உள்ள அந்த டீனேஜில் உள்ள அந்த ஃபன்னை வந்து சுத்தமாக இழந்துடுறாங்க. ஜாதி பெருமை பேசுகிறனால அந்த டீனேஜுக்கான அந்த அழகியலை சுத்தமாக இழந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். இன்னும் ஃப்ராங்காகவே பேசணும் அப்படின்னா அந்த சைடு உட்காந்துருந்தவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டாகவே பேசியிருக்கலாம். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக கெத்தாக சிரிச்சுக்கிட்டு தைரியமாகவே பேசியிருக்கலாம். எப்போ அப்படின்னா அவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ஒரு கேங்கோட சுற்றுவோம் அப்படின்னு, அந்த கேங்கோட கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சைடு உட்காந்துருக்கவங்க எல்லாருமே எந்தெந்த கேங்கோட ஊரில் சுற்றினாங்களோ அந்த கேங்கோடவே கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க சொல்கிற பாயிண்ட் சரியோ தப்போ அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லியிருப்பாங்க. அவங்கள தனியாக கொண்டு வந்து உட்கார வச்ச ஒரே காரணத்துக்காகவே அவங்களால தனியாகவே இந்த சமுதாயத்தை கேட்குற கேள்விகளுக்கு கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்ல முடியல. அவ்வளோதான் அவங்களோட நிலைமை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ப்ரோ அப்படிலாம் கிடையாது, நான் ஜாதி பெருமை பேசுவேன், என் ஜாதி தான் எனக்கு கெத்து, நான் அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ வளர இருக்க மாட்டேன், தைரியமாக பேசுவேன், எனக்கு வந்து தனியாக இருக்கப்பெல்லாம் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் சென்னைக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும். வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்கேஸ் சென்னைக்கு வேலை தேடி வர்றப்ப தமிழ் பேசின அந்த நாக்கு ஆங்கிலம் பேசுகிறதுக்கும் அந்த ஹிந்தி பேசி டியூனான அந்த நாக்கு ஆங்கிலம் பேசுகிறப்பவும் நம்ம ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்து பதில் சொல்கிறப்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறப்ப அப்போ வந்து அந்த ஆப்போசிட்டில் உட்காந்து ஒரு நபர் வந்து சாரி அப்படிங்கிறப்ப ஒரு தடுமாற்றம் வரும். அப்போதைக்கு வெறுத்து போய் இன்டர்வியூ விட்டு வெளில வந்து நிற்கிறப்ப
ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஜாதி பெருமை தான் முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதி பெருமை பேசுகிற 2 நண்பர்கள் சென்னை கிளம்பி வந்து ஓஎம்ஆர் ரூம் போட்டு தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு சோத்தைக்கே சிங்கி அடிச்சுட்டு அங்கே இருக்க அந்த ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெளில சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா சரியாக 2-3 வாரங்களில் ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நண்பர் இன்னொரு நண்பர்கிட்ட நம்ம ஜாதி தானே கெத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓங்கி சப்புன்னு அப்போம் அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஜாதி அப்படிங்கிறது ஊருக்குள்ளே மட்டும்தான். நீங்கள் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஜாதி அப்படிங்கிறது எதுக்குமே பயன்படாது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ சென்னையில் இருக்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஆண்களோ பெண்களோ ஜாதி பெருமை பேசுகிறவங்க என்னால் அந்த ஜாதிக்காரன் என்னோட எம்டி வந்து அவனாக இருக்கான், என்னோட மேனேஜர் வந்து அவனாக இருக்கான், என்னோட டீம் லீடர் வந்து அந்த ஜாதிக்காரனாக இருக்கான், என்னால் அவனுக்கு கீழே வேலை பார்க்க முடியாது, என்னோட ஜாதி பெருமை தான் எனக்கு முக்கியம், நான் எங்கள் ஜாதி தான் கெத்து, என்னால் நீ சொல்கிற அந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ வேலை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அதுக்கு கீழே வேலை பார்த்தா ஆகணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சோறு. ஸோ சோறு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதிலாம் பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது. சோறு முக்கியம். அதுக்காக பொதுவாக ஜாதி பெருமை பேசுகிற எல்லாருமே முட்டாள்கள், அடிமுட்டாள்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான விளக்கத்தை கோபி அண்ணாவே சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்க, அந்த ஆப்போசிட்டில் உட்காந்து பொண்ணோட சொன்னாங்க, நான் கூட அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ இப்படி மாறிட்டேன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் இப்போ அந்த இடத்துல ஜாதி பெருமை, ஜாதி வெறி, ஜாதி வன்மம் வச்சு பேசுகிறவங்க மற்ற ஜாதிக்காரங்கள்லாம் வந்து அவங்க என்ன தான் வந்து எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு பேசினாலும் ஜாதி வெறி, ஜாதி வன்மம் அப்படிங்கிறது மற்ற ஜாதியை கீழ்த்தட்டுறதுக்காக மட்டும்தான் உதவுமே தவிர வேறு எதுவுமே உதவாது. ஸோ இப்போ அவங்க அப்படி இருக்காங்களே தவிர இன்னும் வர காலங்களில் கண்டிப்பாக அவங்க உறுதியாக மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஜாதி வெறி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, ஜாதியில் அதிக நாட்டமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட மாமன் மகள்கள் 2 பேரும் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, அதை நினச்சி நான் ஒன்றும் கவலைப்படலை. இன்னும் கோபின் ஒரு கேள்வி கேட்டார், வேறு ஜாதிக்கார பொண்ணு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு கூட என்னால் முடியாது, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அதை ஷோக்காக தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இயல்பில் அது சாத்தியமே கிடையாது. கோபி நான் சொன்ன மாதிரி அதை தான் நம்மளும் சொல்கிறோம். கடைசியில் அன்பு தான் ஜெயிக்கும், ஜாதி எல்லாம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். சின்ன வயசில் நானும் என் ஃப்ரெண்டும் படிச்சுட்டு இருக்கப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்டண்டன்ஸ் ஓப்பன் பண்ணி பேர் படிப்பாங்க, படித்து எல்லோரும் எந்திரிக்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ என் ஃப்ரெண்டையும் எந்திரிக்க சொல்லுவாங்க. அவன் எந்திரிச்சு போவான். போயிட்டு வரப்போ கையில் நிறையா நோட்டோடு வருவான். புது நோட்டுன்னு சொல்லி எனக்கு கொடுப்பான். நான் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன், ரொம்ப வாசம், புது நோட்டு வாசம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் உண்மையாக சின்னதாக ஒரு புறமா இருக்குன்னா அது அவனுக்கு இவ்வளோ நோட்டு கொடுக்குறாங்களே, என்ன காரணம் பொண்ணு. அப்போதைக்கு நமக்கு அது புரியவே இல்லை. இப்போ நம்ம அதை யோசிச்சு பார்க்குறோம். அப்போ தான் நமக்கு புரியுது என்ன அப்படின்னா, அவன் அந்த நோட்டை வாங்கி பைக்குள்ள வைக்கிறப்ப அவனோட பை வந்து ரொம்பவே கிழிஞ்சிருக்கும், அவன் ஊக்கெல்லாம் பையில் மாட்டி வச்சுருப்பான். ஸோ அந்தளவுக்கு அவன் பை டேமேஜாக இருக்கும். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து டாக்டராக இருக்கான், கார் வாங்கிட்டான், சொந்த வீடே கட்டிட்டான். ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ நமக்கு புரியுது ஏன் அப்படின்னு. அப்போ அவனுக்கு நோட்டு கொடுத்ததுக்கான விளைவு இப்போ நமக்கு புரியுது. ஸோ நம்ம கூட இருக்க ஒருத்தன் வளர்ந்து வரான் அப்படின்னா அவன் வளர்ச்சியை பார்த்து கண்டிப்பாக பொறாமப்படுறது இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம சந்தோஷப்படணும், பெருமைப்படுங்க. நன்றி. Who is this guy?